ஒரு திருசங்கு நிலையில்தான் இன்றைய என்டிஏ இருக்கிறது என்பது ரொம்ப கிளியர் கட்டாக தெரியுது. பட் இந்த நிலைமை கண்டினியூ ஆகுமா, கண்டினியூ ஆகாதா? பாமகக்கு இன்டர்னலி தெர் இஸ் அ ப்ராப்ளம். இன்டர்னலி என்ன ப்ராப்ளம்னா ராமதாஸ் சார் ஒரு சைடில் இருக்கார், அன்புமணி ராமதாஸ் ஒரு ஒரு சைடில் இருக்கார். அதே போல் பாமகவுக்கு மாம்பழம் இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு பிரச்சனை இதுவும் இந்த இடத்துல இருக்குது. திமுக வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அனைத்து நபர்களும் ஒரே கூட்டணியில் இருக்க வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவின் எண்ணமாக இருக்கிறது. ஏன் இவ்வளவு கூட்டம்? வீட்டு உபயோக பொருட்கள் மலிவாக கிடைக்கின்றன, அதனால் தான் இவ்வளவு கூட்டம். நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தம்பாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலை. இன்னும் ஒரு 4 மாதத்துல தேர்தல் வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட போன ஏப்ரல் மாதம் ஒரு வருடத்துக்கு முன்னாடியே அமித்ஷா அவர்கள் சென்னையில் அதிமுக பாஜக கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணி ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம், ஒரு மெகா கூட்டணி ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட போனார். பட் இன்றைய நிமிஷம், அதை நம்ம பேசிக்கொண்டிருக்கும் இந்த நிமிஷம் வரை அந்த மெகா கூட்டணி உருவாச்சா உருவாலையா அப்படின்னு பார்த்தா உருவாகவில்லை. இன்ஃபேக்ட் என்ன சொல்லணும்னா, அதிமுக கூட்டணியில் இருந்த, அதாவது 24 தேர்தலில் கூட்டணியில் இருந்த எஸ்டிபியையும் அதே போல் தேமுதிகவும் அந்த கூட்டணியை விட்டு வெளில போயிருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியில் இருந்த ஏசி சண்முகம் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்கிறார். ஜான் பாண்டியன் என்னன்றதை சொல்ல. அதே போல் அதிமுக கூட்டணியில் இருந்த புதிய தமிழகம் கிருஷ்ணசுவாமி அவர்களும் இன்னும் சொல்லலை. ஓபிஎஸ் டிடிவி வெளில போயிட்டாங்க பாஜக கூட்டணியிலிருந்து. பாமக ஒரு ஸ்பிரிட்டில் இருக்குது. ஸோ ஒரு திருசங்கு நிலையில்தான் இன்றைய என்டிஏ இருக்கிறது என்பது ரொம்ப கிளியர் கட்டாக தெரியுது. பட் இந்த நிலைமை கண்டினியூ ஆகுமா, கண்டினியூ ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நிலைமை நிச்சயமாக மாறும் என்றே நம்பப்படுகிறது. ஒரு மெகா கூட்டணி அசைன்மெண்ட்டை அண்ணாமலையிடம் கொடுத்திருக்கிறார் அமித்ஷா என்பதுதான் இன்றைக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. அதாவது நயினார் அவர்கள் எடப்பாடியை டீல் பண்ணுற மாதிரியும், அண்ணாமலை அவர்கள் ஓபிஎஸ் டிடிவி போன்ற சிறிய கட்சிகள், இந்த சைடில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் டீல் பண்ணுற மாதிரியும் டீல் பண்ணி மொத்த கூட்டியும் பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பேலன்ஸ் பண்ணுறதுனா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் பிரச்சனை இருக்குது. எடப்பாடிக்கும் டிடிவிக்கும் பிரச்சனை இருக்குது கேட்டால் இருக்குது. எடப்பாடிக்கும் தேமுதிகவும் பிரச்சனை கேட்டால் இருக்குது. என்ன பிரச்சனை? 2024 தேர்தலுக்கு அப்புறம் நான் ஒரு ராஜ்யசபா சீட்டு தருவேன் அப்படின்னு சொன்னார். அந்த ராஜ்யசபா சீட்டை 26 தேர்தலை ஒட்டி தரேன்னு சொல்லி ஒரு இது பண்ணார். ஆனால் தேமுதிக தரப்பில் என்ன சொல்லப்பட்டதுன்னா, லாஸ்ட் டைமே எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ஆனால் கொடுக்கல அப்படின்னு சொல்லப்பட்டது தேமுதிக தரப்பில். அதிமுக தரப்பில் நாங்கள் இந்த மாதிரி இப்போ கொடுக்குறோம் அப்போ கொடுக்குறோம் நாங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னும் சொன்னாங்க. ஸோ அந்த பிரச்சனையும் இருக்குது தேமுதிகக்கு. பாமகக்கு இன்டர்னலி தெர் இஸ் அ ப்ராப்ளம். இன்டர்னலி என்ன ப்ராப்ளம்னா ராமதாஸ் சார் ஒரு சைடில் இருக்கார், அன்புமணி ராமதாஸ் ஒரு சைடில் இருக்கார். அதே போல் பாமகவுக்கு மாம்பழம் இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு பிரச்சனை இதுவும் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதை எல்லாமே பேலன்ஸ் பண்ணுற ஒரு விஷயத்தில் தான் அமித்ஷா இறங்கியிருக்கிறார். பாஜகவுக்கும் ஓபிஎஸ்க்கு பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் இல்லை. பாஜகவுக்கும் டிடிவிக்கு பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் இல்லை. பாஜகவுக்கும் தேமுதிகவுக்கு பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் இல்லை. பாஜகவுக்கும் பாமகவுக்கு பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஸோ இந்த எல்லா கூட்டணி கட்சிகளையும் ஒருங்கிணைக்கும் இடத்தில் அமித்ஷா இருக்கிறார் அப்படியே தெரியுது. ஸோ ஒரு மெகா கூட்டணியை உருவாக்க அமித்ஷா முயல்கிறார். அந்த மெகா கூட்டணி உருவாக்கும் போது என்ன ட்ரை பண்ணுறார் அப்படின்னா, உள் ஒதுக்கீடு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். அதாவது எடப்பாடி அவர்கள் பாஜகவுக்கு சீட்டு கொடுத்துருவாரு. அந்த பாஜகக்குள்ளே இருக்கிற சீட்லேருந்து மிச்ச கட்சிகளுக்கெல்லாம் பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இந்த முறை ஒரு புதிய ஃபார்முலாவில் கையெடுக்கலாம். இது தமிழகத்துக்கு புதிய ஃபார்முலா கிடையாது. 2001 திமுக கூட்டணியும் பாஜக கூட்டணி வைக்கும்போது விசிக நாங்கள் திமுகவோட தான் கூட்டணி வச்சோம், பாஜகவோட நாங்கள் கூட்டணி வைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா எடுத்தாங்க. பட் அந்த இடத்துல அவங்க தோத்தாங்க. பட் ஆனால் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் என்னன்னா 2001 உங்களுக்கு எதிர ஜெயலலிதான்னு ஒரு ஃபோர்ஸ் இருந்தாங்க. அண்ட் 2001 தே வேர் நாட் ரூலிங் பார்ட்டி.
2001 வந்து கலைஞர் வாஸ் ரூலிங் பார்ட்டி. அப்போசிஷன்லாம் ஜெயலலிதா வந்து 96 தேர்தல் கடுமையாக தோத்த பிறகு வந்தாங்க. இந்த முறை இந்த சிச்சுவேஷன் மாறி இருக்கு. என்ன மாறி இருக்கு அப்படின்னா, ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளை பிறக்குரிய இடத்தில் வந்து எடப்பாடி அவர்கள் இருக்கிறார், அதிமுக கூட்டணி இருக்கிறது, பாஜக கூட்டணி இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கும் பொழுது இந்த கூட்டணி ஒர்க் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. 2001 ஒர்க் ஆகல, இப்போ ஒர்க் ஆகுமா ஒரு கேள்வி கேட்டால் நிச்சயமாக ஒர்க் ஆகும். 2001 கலைஞர் வாஸ் இந்த கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட் மேலே வந்து கடுமையான கோபம் இல்லாதனாலும் ஜெயலலிதா வந்து ஒரு பெரிய அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி அதை நியூட்ரலைஸ் பண்ணி ஜெயிச்சாங்க. பட் 2026 பொறுத்தவரை எடப்பாடி அவர்கள் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு ரிசீவ் பண்ணுற சைடில் இருக்கார். ஸோ ரிசீவ் பண்ணுற சைடில் இருக்கும்போது இந்த கூட்டணி ஒர்க் ஆகுவதற்கான நிறையா வாய்ப்பு இருக்கிறது. அதாவது திமுக வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அனைத்து நபர்களும் ஒரே கூட்டணியில் இருக்க வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவின் எண்ணமாக இருக்கிறது. 20ஆம் தேதி வரும் அமித்ஷா வருகை வந்து ரொம்ப முக்கியமான வருகையாக பார்க்கப்படுகிறது. எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் படி சேக்கு தமிழரசன், அதுக்கு மேலே வந்து தனியரசு சார், இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன கட்சி ஒன் மேன் பார்ட்டிஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்கான வழியும் அமித்ஷா பார்க்க சொல்லியிருக்கிறார். இந்த முறை பாஜகவை பொறுத்தவரை ஒரு டபுள் இன்ஜின் ஒரு பாலிடிக்ஸ் தான் பண்ணுறாங்க. நயினார் வந்து அவர்கள் வந்து எடப்பாடியை பாற்றுக்கொள்வார், அதிமுகவை பாற்றுக்கொள்வார், அதை பேலன்ஸ் பண்ணுவார். அண்ணாமலை அவர்கள் அதிமுக தவிர இருக்க மித்த சின்ன கட்சியை பேலன்ஸ் பண்ண போகிறாங்க. அதாவது திமுகவை எதிர்க்கும் ஒரு அணி ஒரு பலமான அணியாக உருவாக்கப்படும் என்ற ஒரு மிகப்பெரிய எண்ணத்தில் இந்த தேர்தலில் நவுத்துக்கிறார். ஆனால் அப்போசிஷனில் ஸ்டாலின் என்ன ட்ரை பண்ணுறாருன்னு நம்ம பார்க்கணும்ல. நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்னன்னா, தேமுதிகவுக்கு அந்த ராஜ்யசபா சீட்டை இப்போவே ஸ்டாலின் வந்து தரேன்னு சொல்லி அவர் வந்து ஓகே, அதாவது அதிமுக எந்த ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லிச்சோ அதே ராஜ்யசபா சீட்டை தேமுதிகவுக்கு நம்ம தரேன்றார். ஆனால் நம்பர் ஆஃப் எம்எல்ஏ சீட்ஸ் ஃபார் டிஎம்டிகே வந்து 5ஆக சொல்லப்படுகிறது. இந்த சைடில் வந்து 10 சீட் வரையும் கிடைக்கும். இப்போ அங்கே 5 சீட்டு இங்கே 10 சீட் அப்படின்ற போது தேமுதிகவில் இருக்க பாதி நிர்வாகிகள் வந்து நம்ம திமுக கூட்டணியில் 5 சீட்டில் இருந்தாலும் அந்த 5 சீட்டில் எம்எல்ஏ ஆளான ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க கருதுறாங்க. இதை அனைத்தும் பார்க்கும் பொழுது இந்த அரசியல் சூழ்நிலை இந்த 25லேருந்து 31ஆம் தேதிக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கும். அமித்ஷாவின் வருகைக்கு பிறகு தெளிவு பிறக்கும். அண்ணாமலை ரீஎன்ட்ரி இந்த கூட்டணியை பேலன்ஸ் பண்ணுது. நயினார் இன் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு சுமூகமான உறவை வந்து கூட்டி செல்கிறது என்றே தெரியலாம். ஜனவரி 22ஆம் தேதி எடப்பாடி அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தை வந்து முடிக்கிறார். ஜனவரி 22ஆம் தேதி. அந்த ஜனவரி 22ஆம் தேதி அன்னைக்கு ஒரு மெகா மாநாடு, என்டிஏவின் மெகா மாநாடு நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. அந்த மெகா மாநாட்டில் அனைத்து கூட்டணி கட்சிகளும் இருப்பாங்க. உள்ஒதுக்கீடு முறையில் டிடிவியும் ஓபிஎஸ் அவர்களும் இந்த கூட்டணியில் தொடர்வார்கள் என்ற நம்பிக்கையில் தான் பாஜக செல்கிறது. பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் ஒன்றே ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த கூட்டணி ஜெயிச்சால் முதலமைச்சர் ஆக போவது எடப்பாடி பழனிசாமி தான். பிறகு ஏன் இவ்வளோ தயக்கம் என்ற கேள்வியுடன் தான் இந்த நிகழ்ச்சியை நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.